அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 ஆகிய வசனங்கள். இயேசு தன்னை சுற்றியிருந்த மக்களிடம், மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையாக இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாள்வதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் என்றார். எனக்கு அருமையானவர்களே, நாம் பெற்றுக்கொண்டவைகளில் எந்த அளவுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்கிறவன் முழு நிறைவான அல்லது பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று நீதிமொழி 28 நாம் படிக்கின்றோம். அந்த உண்மையாய் இருப்பதற்கான முழு நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பெற்றுக்கொண்டவைகளில், நம்மிடம் இருப்பவைகளில் நாம் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வியாக வைத்து பதிலை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மை உண்டாக்கின கடவுள் தனக்குரிய அனைத்திலும் நமக்கு பங்களித்தார். அவரே நம்மளை உண்டாக்கினார், அவருடைய சாயலை கொடுத்தார், அவருடைய சுவாசத்தை கொடுத்தார், நமக்கு உயிரை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, தான் படைத்த அனைத்தையும் நம்மகிட்ட கொடுத்து ஆண்டுகொள் மகிழ்ச்சியாயிருன்னு சொல்லிட்டார். அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம் ஏராளம். நாம் நம்முடைய வாழ்வில் இந்த கடவுளுக்கு, இந்த ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, ஆண்டவர் நம்ம கொடுத்த குடும்பம், மனைவி அமைவது அல்லது கணவன் அமைவது கடவுள் கொடுக்குற பரிசு அல்லது ஈவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளும் கடவுள் கொடுக்குற பரிசு. இந்த நாம் பெற்றுக்கொண்ட இவர்களிடத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக, ஆண்டவர் நாம் பணி செய்யும் பணித்தலங்கள் அல்லது தொழில் செய்யும் இடங்கள், ஆண்டவர் பணி செய்தாலும் சரி, நம்ம குடும்பத்திற்கான பணிகளை செய்தாலும் சரி, சமுதாயத்தில் அல்லது அதிகாரம் பெற்று அந்த அதிகாரம் பணி செய்தாலும் சரி, எந்தெந்த பணியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அந்த பணித்தலங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவனை மாதிரி ஒரு நல்லவன் அல்லது அவனை மாதிரி ஒரு நேர்மையெல்லாம் பார்க்க முடியாதுப்பா என்று சொல்லத்தகுந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? இறுதியாக, ஆண்டவர் நாம் நம்மை சுற்றி வாழுகிற மக்களிடத்தில், நம்ம அக்கம் பக்கத்தால் மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா, அவர்களிடத்தில், நமது நண்பர்களிடத்தில், நம்முடைய உறவுகளிடத்தில் நாம் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்? ஐயோ, வாயை திறந்தாலே பொய் தான்பா என்று சொல்லுகிற பலரை நான் பார்த்திருக்கிறேன். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற நாம் உணர்வை உற்பத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உனக்கு பொறுப்பை கொடுப்பாங்க, அநேகத்தில் உண்மையாக இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார். எனவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, இருப்பதிலே பெற்றுக்கொண்டவைகளிலே உண்மையாக இருக்க முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, நாங்கள் இந்த உலகத்திலே பலவீனங்களாக இருந்தாலும் நீர் எங்களை பலப்படுத்தி உமது உண்மையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்களும் உண்மையாக இருக்கும்படியான
வரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த வரத்தை பயன்படுத்தி உண்மையுள்ளவர்களாக பெற்றுக்கொண்டு அனைத்திலும் உண்மையுள்ளவர்களாக உங்களுடைய திருப்பெயரை மகிமைப்படுத்துவதாக வாழ உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.